சமீபத்தில் இந்திய அரசு பொருள் மற்றும் சேவைகள் வரி விகிதங்களை குறைக்கும் நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த விகித குறைப்புகள் 54 முக்கிய பொருட்களுக்கு பொருந்தும் வகையில் நிதி அமைச்சகம் அவற்றின் விலைகளை கவனமாக கண்காணித்து வருகிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு வரி சலுகையின் முழு பயனும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம். பால் பொருட்கள், வீட்டு உபகரணங்கள், மின்சார சக்கர வண்டிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் இதில் அடங்கும். விலை குறைப்புகள் நேரடியாக நுகர்வோருக்கு சென்றடைய அரசு உறுதி செய்கிறது. இந்த முயற்சி நுகர்வோர் செலவுகளை குறைக்கும் வகையில் பொருள் சந்தையில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பால் பொருட்கள், ஷாம்பூ, வீட்டு உபகரணங்கள், மின்சார சக்கர வண்டிகள், சோலார் குக்கர்கள் மற்றும் குட்டைகள் உள்ளிட்ட பல நுகர்வோர் பொருட்களில் விலை குறைவு தெளிவாக காணப்படுகிறது. சில பொருட்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக விலைகள் குறைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விலை குறைப்புகள் நுகர்வோருக்கு நேரடி நன்மைகளை வழங்குகின்றன. குறிப்பாக பால் பொருட்கள் மற்றும் வீட்டு உபகரணங்களில் விலை குறைவு அதிகமாக உள்ளதாக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்த மாற்றங்கள் நுகர்வோர் செலவுகளை குறைக்கும் வகையில் அமைந்துள்ளன. பொருள் மற்றும் சேவைகள் வரி விகித குறைப்புகள் நுகர்வோர் சந்தையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஜிஎஸ்டி விகித மாற்றங்களுக்கு பின் சந்தையில் கணிசமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மின்சாதனங்கள், வாகனங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் ஆகியவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்த வளர்ச்சி தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் நுகர்வோரின் ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. உற்பத்தியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் விற்பனை உயர்வால் அதிக வருமானம் பெற்றுள்ளனர். விலை குறைப்புகள் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயல்பட்டுள்ளன. இதன் மூலம் சந்தை நிலைமை மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி மாற்றங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை துறைகளுக்கு நேரடி ஆதாயங்களை வழங்கியுள்ளது. இந்திய அரசு ஜிஎஸ்டி சலுகைகள் முழுமையாக நுகர்வோருக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. விற்பனையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் விதிகளை பின்பற்றுகிறார்களா என்பதை கண்காணிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நுகர்வோர் புகார்கள் மற்றும் சந்தேகங்களை விரைந்து தீர்க்கும் வகையில் தனிப்பட்ட மையங்கள் மற்றும் ஆன்லைன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஜிஎஸ்டி சலுகைகள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு தெளிவாக வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் நடைமுறை மற்றும் விலை குறைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பிக்கை நிலைநிறுத்தப்படுகிறது. அரசு நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கவும் குறைபாடுகளை சரிசெய்யவும் உறுதி செய்கிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு சந்தையில் ஒரு நேர்மறையான சூழல் உருவாகியுள்ளது. விலை குறைப்புகள் நுகர்வோரின் செலவுகளை ஊக்குவித்து பொருட்களின் வாங்கும் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளன. இந்த மாற்றங்கள் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மட்டும் அல்லாமல் தொடர்ந்து நுகர்வு வளர்ச்சியை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வணிகம் மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிப்பதால் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சி பாதையில் நகரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அரசின் நடவடிக்கைகள் நுகர்வோர் மற்றும் வணிகத்துறைக்கு நீடித்த ஆதரவாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர்.